Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD 80 years of legacy in consumer goods. அந்த குறிப்பிட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க மார்க்கெட்டில். அவங்க வந்து மற்ற மார்க்கெட்டில் இருந்து பணத்தை இது பண்ணாமல் இங்கே கோல்டில் நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கே வரோம். இங்கே அந்த உற்பத்தியாளர்கள் மைன் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி வர தான் ரேட்டு வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் டாலருடைய மதிப்பையும் வச்சு அது கூறிக்கிட்டே இருக்குது. 2024 23 23க்கும் 24க்கும் கம்பேர் பண்ணால் தங்கம் வந்து 44% விலை உயர்ந்திருக்கு 2024 டிசம்பர் வரைக்கும். வெள்ளி பார்த்திங்கன்னா 56% விலை உயர்ந்திருக்கு. போன வருஷம் 44% உயர்ந்துச்சு. அப்போ இன்னும் மிச்சம் இருக்க 4 மாதம் இருக்குது. இவங்க போட்டிருக்க இந்த டாரிஃப் வார் அது இதெல்லாம் வேற இருக்குது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் கோல்டு குரு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய இறக்குமதி அறிவிப்பு கிட்டத்தட்ட 50% விதிச்சிருக்காரு. இது வந்து பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துது. ஒரு பக்கம் வந்து திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இன்னொரு புறம் கோவை மாவட்டமே இந்த நகை உற்பத்தியாளர்கள் இங்கிருந்து நகை ஏற்றுமதி செய்கிறவங்களும் வந்து ஒரு வகையில் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்நிலையில் தங்கம் விலை என்ன ஆக போகுது? இது உயரப்போதா, இல்லை இப்போவே வாங்கிடலாமா, இல்லை கொஞ்சம் காத்திருந்து வாங்கலாமா, இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. சொல்லுங்கள் சார், தங்கம் விலை என்ன ஆக போகுது? முதல்ல இந்த ட்ரம்ப்பு பயமுறுத்துறதுன்றது ஒரு பூச்சாண்டித்தனம். இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரம்ப் என்னைக்கு இவர் வந்து அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அன்னையிலேருந்தே தங்கத்துக்கு ஒரு தலைவலி தான். கோல்டு லவர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, விலை கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினதுக்கு காரணமே இது ஒரு முக்கிய காரணம். இவர் டிசம்பர் 15ஆம் தேதி அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்படின்னே கொஞ்சம் ஒரு மாற்றம் இறங்குச்சு. அப்போ வந்து மட்டும்தான் இறங்குச்சு. அடுத்த 2 நாளில் திரும்ப ஏற ஆரம்பிச்சிது. ஜனவரி 15ஆம் தேதி இவர் பொறுப்பேற்றுக்கிட்டார். 15 சொன்னாங்க, 20ஆம் தேதி கரெக்டாக பொறுப்பேற்றார். பொறுப்பேற்றின உடனே குடுன்னு திருப்பியும் கோல்டு ரேட்டு விலை ஏற ஆரம்பிச்சிது. ஏறின தங்கம் பார்த்தோம்னா சைனா மீது மற்ற எல்லா நாடுகள் மீதும் வரி விதிப்பு சொல்லிக்கிட்டு இருந்தார். சைனா அதுக்கு மசியில் 180% இவர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி பண்ண, உனக்கு நான் சலைச்சவன் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து திருப்பி அதுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருந்தனால லாஸ்ட்டில் அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சாங்க. நம்மளுக்கே ஃபஸ்ட்டு 25% தானே விதிச்சாரு. அதுக்கப்புறம் தானே கூடுதலாக இல்லை, அது பாருங்க, அதுதான் சொல்கிறேன், அச்சுறுத்தல் அப்படி சொன்னேன் இல்லையா. முதல்ல என்ன பண்ணார், 25% இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆகிற பொருளுக்கும் ரஷ்யாவிலேருந்து நீங்கள் வந்து இறக்குமதி அந்த இது பண்ணக்கூடாது, அப்படி பண்ணிங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி ஒரு 25% அப்படின்னு போட்டார். அது சேர்த்து தான் 50%. இதெல்லாமே ஒரு அச்சுறுத்தல் வேலை. இங்கே நம்ம இம்போர்ட் பண்ணாமல் கொடுக்கல் வாங்கல் தான் இவருக்கு என்ன இல்லையா, அமெரிக்கா உன் வேலையை பார்த்துட்டு போகணும், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். இதை வந்து அச்சுறுத்தல் தான். இதுக்கு வந்து கண்டிப்பாக நமது அரசாங்கம் எந்த விஷயத்துலையுமே சலைச்சவங்க கிடையாது. இதுக்கு நாமளும் பதிலடி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோம். இதெல்லாம் மிரட்டி பார்க்குற வேலை தான். சைனாவை மிரட்டி பார்க்குறது, ரஷ்யாவை பார்க்குறது, அடுத்தது இந்தியாவை பார்க்குறது. இது என்னென்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பிரிக்ஸ் கொண்டு வராங்க இல்லையா, அதற்காகத்தான் இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக. ஆனால் இது கூடிய விரைவில் என்ன தான் தடுத்தாலும் அந்த பிரிக்ஸ் வரதான் போகுது. பிரிக்ஸ் வந்தாச்சுன்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பு குறைய தான் போகுது. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மாற்றங்கள் வரும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த ஒரு தாக்கம் இப்போதைய பொறுத்த வரைக்கும் தங்கத்தில் இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி வரி டேக்ஸ் வார் அப்படின்றனால இந்த ட்ரேட் வார் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. இதனால் வந்து கண்டிப்பாக முதல் தாக்கம் அப்படின்றது தங்கத்தில் இம்மீடியட்டாக வரும். மற்ற துறைகள்லாம் அப்படி கிடையாது. ஜவுளித்துறையாகட்டும், மற்ற துறையாகட்டும், இங்கேருந்து போகிற ஏற்றுமதியாகி அங்கே வந்து மார்க்கெட்டில் வரக்கூடியதில் இப்போ கூட அதுக்குள்ள கூட ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 27 ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே கன்சைன்மெண்ட் அனுப்பிச்சிட்டாங்க, ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஷிப்பில் இருக்கிறோம். இப்போ ஆன் தி ஏர் இருக்கும், இல்லை கார்கோவில் ஷிப்பில் இருக்கும், ஷிப்மெண்ட் இருக்கும். இதெல்லாமே வந்து அடுத்த மாதம் 1 மாதத்துக்குள்ளேயே டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து லேண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுங்களுக்கு பழைய ரேட்லையும், அதுக்கப்புறம் லேண்ட் ஆகிற பொருட்களுக்கு இந்த 50% அப்படின்ற மாதிரி பல்வேறு விஷயங்கள் வச்சுருக்காங்க. இது இருந்தாலும் தங்கத்தினுடைய விலை எந்த விதத்திலையும் குறையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய இது இருக்கும், பாதிப்பு இருக்கும். நேற்று சவரனுக்கு 400 ரூபாய் அதிகமாச்சு. ஆமாம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஒன்றுக்கு 15 ரூபாயும் ஒரு சவரன் ஒன்றுக்கு 120 ரூபாயும் ஏறி இருக்குது. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ரேட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் வர்றது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஒன்று 9405 ரூபாயும், ஒரு சவரன் ஒன்று 75,240 ரூபா வந்திருக்கு.
ஸோ இதை தாண்டி இந்த வெளிநாடுகளுக்கு இங்கிருந்து ஆர்னமெண்ட்ஸ் வந்து டிசைன் பண்ணி, ஏன்னா இப்போ அமெரிக்காவிலையும் நம்ம இந்திய வம்சாவளியினர் அங்கே இருக்காங்க, அவங்க வந்து இந்தியன் ஜுவல்ஸ் மேலே ரொம்ப காதல் வயப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ நம்ம இங்கிருந்து நகையை வந்து டிசைன் பண்ணி ஒருவேளை நகை உற்பத்தியாளர்கள் இங்கிருந்து அவங்க அனுப்புகிறானாலும் அதுக்கும் வந்து அங்கே டேக்ஸ் அதிகமாக போகுது. ஸோ இப்போ அங்கே இருக்கவங்க இங்கே இந்திய நகைகளை வாங்குறதுலேயும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும்னு சொல்கிறாங்களா சார்? கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது இப்போ நார்மலாக வந்து மக்கள் வந்து இப்போ ரொம்ப உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா விஷயத்தையுமே. கோல்டு கூட பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சவரன் ஒன்றுக்கு ஒரு 1000 ரூபா குறைஞ்சிது அப்படின்னா அது மீடியா உங்களை மாதிரி மீடியாஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால இது எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறீங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா 2000 ரூபா குறைஞ்சிச்சு தங்கம் அப்படின்னு சொன்னாச்சுனாலே இவங்க உடனே கடைக்கு வந்து பரவாயில்ல இந்த டைம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க. நான் சொல்கிறது வந்து பணத்தை வச்சுக்கிட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட் ஆன் தி வால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே உடனே கடைக்கு வந்து தங்கத்தை வாங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுபோல் தான் அதனால் வச்சு தான் இந்த மாற்றங்கள் எல்லாமே தங்கத்தை பொறுத்த வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னொரு கேள்வி இல்லை சார், வெளிநாடுகளில் தங்கம் வாங்கிடலாமா? ஏன்னா இப்போ வந்து தங்கமலையில் வந்து இங்கே மாற்றம் இருக்குன்னா ஒரு அமெரிக்காவிலேயே வாங்கிட்டோம்னா அங்கே தங்கமலை வந்து அதில் டிஃப்ரென்ஸ் வருமா? ஏன்னா அங்கிருந்தால் நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோம். ஸோ அங்கே அமெரிக்காவிலேயே இல்லை வாங்கலாமா? ரொம்ப பெரிய வித்தியாசம் வர்றதில்லை. இப்போல்லாம் முதல்ல இருந்தது மாதிரி 15% இருந்துச்சு. 15% அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் 75,000 ரூபா இருந்துச்சுன்னா 10,000 ரூபா வித்தியாசம் இருந்துச்சு. 10,000 10,750 ரூபா வித்தியாசம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, வெறும் 6% மட்டும்தான். ஏன்னா இம்போர்ட் டியூட்டி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ரேட்லேயே அந்த தங்கம் ரேட்டு அதை நம்ம 6% தான் இம்போர்ட் டியூட்டி போடுறோம். 6%னா பாருங்களேன், ஒரு 8,48 4,000 ரூபா ஒரு சவரத்துக்கு குறையலாம். ஆனால் நீங்கள் அங்கே வாங்கினாலும் அங்கே வாழ்கிற இந்திய மக்கள் தான் வாங்கி அதை யூஸ் பண்ணலாமே தவிர இங்கேருந்து ட்ராவல்ஸ் போகிறவங்க, டூரிஸ்ட்டில் போகிறவங்க, இல்லை வேலை நிமித்தமாக போகிறவங்க, ஒரு கல்யாண காட்சிக்கு போகிறவங்க, இவங்க எல்லாமே வாங்கிட்டு எடுத்துகிட்டு வர முடியாது. அதில் பெரிய கஸ்டம்ஸில் நிறைய சிக்கல் வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படி ஒரு கால் அங்கேருந்து நகைகளை எடுத்துகிட்டு வரதா இருந்தால் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, துபாயில் ஒரு மேரேஜ் டெஸ்டினேஷன் வெட்டிங் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு பாலியில் வச்சுருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் போனால் நீங்கள் இப்போ உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆரம், நெக்லஸ், வளையல், கம்மல், ரிங்கு, பேங்கிள் இது எல்லாமே போட்டு போவாங்களே. அப்படி போட்டு போகிறப்போ அதனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 30-40 சவரன் இருக்கும். அப்படி 40 சவரன் போட்டு போகிறாங்கன்னா அதற்கு என்ன பண்ணுறாங்க, சப்போஸ் நீங்கள் கல்யாணத்துக்கு தான் உண்மையிலே இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, எடுத்துகிட்டு ரிட்டன் வந்தீங்கன்னா வர்றப்போ அது எல்லாமே அந்த நாட்டிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டேக்ஸ் போட்டுடுறாங்க. டேக்ஸ்னால் இப்போ நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு வரும்போது நீங்கள் எடுத்துகிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லி டேக்ஸ் போடுறாங்க. ஆமாம் சார், இது பல மக்களுக்கு நம்மளுடைய போகும்போது பில்லுலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேங்க. பில்லுலாம் இல்லை, அதுக்கு தான் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதுக்காக பில்லு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, கஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதை டிக்ளேர் பண்ணிட்டு போகணும். கவர்மெண்ட் அப்ரூவ்டு வேல்யூவர்னு சொல்லிட்டு பேனலில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட அந்த ஒரு 10 பேர்கிட்ட யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட் வாங்கணும். இந்த நீங்கள் கொண்டு போய் இந்த ஜுவல்ஸை காமிச்சிங்கனாலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை செக் பண்ணிவிட்டு வெயிட்லாம் போட்டுட்டு அதில் நோட் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்து, அதனால தான் ஏன்னா ஃபோட்டோ எடுத்து வெயிட்டும் போட்டு அந்த வேல்யூவேஷன் ரிப்போர்ட் கொடுத்தா கஸ்டம்ஸ் முடிஞ்ச உடனே இமிக்ரேஷன் செக் நடக்கும். இப்போ சென்னையிலேருந்து ஏர்போர்ட்டில் போகிறீங்கன்னா இமிக்ரேஷன் செக் முடிஞ்ச உடனே அந்த இடத்துல ஒரு கஸ்டம்ஸ் டெர்மினல் மேனேஜர் இருப்பார். அவர்கிட்ட கொண்டு போய் இந்த ரிப்போர்ட்டை காமிச்சிங்கன்னா அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் ஜுவல்ஸையும் செக் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அது வேலிடு. பெரிய ப்ரொசீஜராக இருக்குது. இது எத்தனை சவரனுக்கு மேலே சார் போனால் இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ்? காதில் கழுத்தில் போட்டிருக்க நகைகளை தவிர மற்ற சிம்பிள் ஜுவல்ஸ் ஒரு கணக்கு இருக்குங்க. ஒரு செயின், ஒரு சிம்பிளானது ஒரு செயின். இது நீங்கள் அதுக்காக ஒரு 10 பவுன் செயின் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை டிக்ளேர் பண்ணிட்டு தான் போகணும். ஒரு பவுன் 1.5 பவுன் அப்படின்னா அதுக்கு அந்த கிடையாது. மற்றபடி தாலி சரடி இப்போ எல்லாமே டிக்ளேர் பண்ணிட்டு கொண்டு போங்கன்றாங்க. அப்படி ஆனால் அது பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்போ தெரியுமா பெரிய ப்ராசஸ், நீங்கள் வந்துட்டு அவங்க கேள்வி கேட்டு உங்களை நிற்க வச்சு இதுக்கு டேக்ஸ் கட்டு. எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு 20 சவரன் தாங்க, ஒரு பெரிய ஆரம், நெக்லஸ் இதெல்லாம் போட்டு போயிட்டு வந்துட்டாங்க. அந்த 20 சவரனுடைய வேல்யூ இன்றைக்கி கணக்குப்படி பார்த்திங்கன்னா கம்மியானது ஒரு 15 லட்சம். 15 லட்சம் நகை உங்களுடைய நகை தான். நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் போட்டு வந்துட்டீங்கன்னா அதற்கு 33% டேக்ஸ், அதாவது 4.5 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்றதுக்கு வெறும் 5,000 10,000 செலவு பண்ணி ஒரே ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டோன்னு வைங்களேன், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. நீங்கள் க்ரீன் சிக்னலில் வந்துக்கிட்டே க்ரீன் வேல வந்துக்கிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால் தயவுசெய்து நான் பப்ளிக் கூட சொல்கிறது என்னென்னா, இங்கேருந்து அந்த மாதிரி எதாவது போகணுமா டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுங்க. அதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 2 மணி நேரம் தான் டைம் எடுக்கும். முன்னாடி நாளே
எப்போ போகிறீங்களோ முத நாள் வேல்யூவேஷன் ரிப்போர்ட் வாங்கிட்டு போங்க. அதில் அந்த கோல்டு வேல்யூ இருக்காங்களே, அதில் நானும் அதில் பேனலில் இருக்கிறேன். ஓகே சார். அதனால் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். நிறைய பேர் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போயும் நிறைய சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி வச்சா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிரச்சனை சிக்கலும் கிடையாது. அதனால் தயவு செய்து மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிசி தமிழ் மூலமா நான் சொல்கிறது என்னென்னா, வெளிநாட்டுக்கு போயிட்டு வரீங்களா, ட்ராவல் சுற்றி பார்த்துட்டு நிம்மதியாக வாங்க. ஆனால் அங்கேருந்து தங்கத்தை வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தால் நிச்சயமாக பல சிக்கலில் மாட்டுவோம். சிக்கல்னால் என்ன, டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும், இம்போர்ட் டியூட்டி. ஏன் நீங்கள் விலை கம்மின்னு தானே அங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க, அதுக்கு டேக்ஸு பெனால்ட்டி எல்லாமே வந்துடும். அதனால் அதை அவாய்ட் பண்ணியிருக்கிறது நல்லது அப்படின்றது என்னுடைய. ஓகே சார். நீங்கள் வந்து கஸ்டமர்ஸுக்கு சொல்கிறீங்க, இந்த வரி விதிப்பால் இப்போ நகைக்கடை உங்களை மாதிரி வந்து நகைக்கடை உற்பத்தியாளர்கள், அதே மாதிரி இங்கே கடை வச்சுருக்காங்க, இவங்களுக்கு உரிமையாளர்கள், இவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுது சார்? நீங்கள் கடந்த காலங்கள்லையும் இந்த 50% வரி விதிக்கு வரும், ஷேர் மார்க்கெட்டில் நிறையா மாற்றங்கள் நிகழுது, அதே போல் இந்தியன் ருப்பியும் சரிவாக காணுது. ஸோ இப்போ வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் டைரெக்டாக வந்து நகை உற்பத்தியாளர்களுக்கு ஏற்படுது? இல்லை, பாதிப்புனா உற்பத்தியாளருக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஏற்றுமதி செய்யக்கூடிய இது வந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் குறையும். ஏன்னா ஆர்டர்ஸ் வரணும் இல்லையா, அங்கே இருக்கிற மார்க்கெட் எப்படி இருக்குது. இப்போ அமெரிக்காவில் வரி விதிப்பு விதிக்கிறாங்கன்னு வைங்களேன், அங்கேயே கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது, இது பண்ண உடனே எப்படி இம்பேக்ட் இருக்கும். உடனே மக்கள் என்ன நினைப்பாங்க, இப்போ வாங்க வேணாம், இப்போ ஐயோ 50% ஜாஸ்தியா, டாரிஃபில் ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிப்பாட்டி வைப்பாங்க. அப்போது அதனுடைய வியாபாரம் மந்தமான சூழ்நிலை வரும். அப்போ அவங்க ஆர்டர் இங்கேருந்து கொடுக்குற ஆர்டர் கம்மியாகும். ஆர்டர் கம்மியாகிறப்போ ஆர்டர் உற்பத்தி கம்மியாகும். அவங்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு இதில் பாதிப்பு கண்டிப்பாக வரும். ஆனால் மற்றபடி வந்து ஜென்ரல் இங்கே டொமஸ்டிக்கில் சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இது எத்தனை ₹1000 ஏறினாலும் சரி, எத்தனை ₹1000 குறைஞ்சாலும் சரி, வணிகர்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாதிப்பு கிடையாது. ஏன்னா இவங்க வாங்கி விற்க போகிறாங்க, அவ்வளோதான். ஒன்று எண்ட் யூசர் பாதிக்கப்பட போகிறது மக்கள், சாமானிய மக்களுக்கு இது வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்குன்னா ஒரு எட்டாக்கனியாக போய்கிட்டு இருக்கும். அதே மாதிரி அந்த ஏற்றுமதியாளர்கள் உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பேக் போன். அந்த உற்பத்தியாளர்களுடைய இது குறைஞ்சிச்சு அப்படின்னு வைங்களேன், இன்றைக்கெல்லாமே ரொம்ப நுட்பமான வேலை செய்கிறதுக்கு ஆள்கள்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு தேட வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு. மிஷின் மேட்னால் ஈஸியாக வந்துடுது. அந்த நகாஸ் ஒர்க் பண்ணுறதுக்கோ இந்த ஆர்டிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அவங்களுடைய பசங்களே வந்து வேறு தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்குறாங்களே அப்பா கஷ்டப்பட்டு பண்ணுறாரு அப்படின்றப்போ எல்லா பேரண்ட்ஸுமே முதல்ல என்ன நினைக்கிறாங்க, நான் பட்ட கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாது அப்படின்றாங்க. அப்போது அவங்க எல்லாமே படிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த ஐடி செக்டாரு, வேறு இது மாதிரி அக்கௌண்ட்ஸு, டெக்னிக்கலிசம், அந்த மாதிரி இதுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படின்றப்போ இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி ஆர்டிஷன்ஸ் கிடைக்கிறது. இனி ஃப்யூச்சரில் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் பார்ப்போன்றதை விட ஒரு பக்கம் தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் டெக்னாலஜி வந்துடும். அடுத்தடுத்த டெக்னாலஜி வர்றப்போ இது எல்லாமே பெல் சவுண்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு வர்ற ஆட்கள் வர ஆரம்பிச்சிடுவாங்க, வரணும். சார், இந்த இந்த வரி விதிப்பு வந்து இந்திய அரசாங்கம் வந்து கூடிய விரைவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கொண்டு வரணும். ஆனால் இது வந்து சில மாதங்கள் நீடித்தாவே அதனால் ஏற்பட பாதிப்புகள் வந்து பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தங்க நகை உற்பத்தியாளர் இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணுறதே வந்து பாதிக்கப்படுதுன்ட்டு. ஸோ மக்கள்கிட்ட ஒரு டவுட் இருக்குல்ல, இப்போ ஏற்றுமதி வந்து குறையுது அப்படின்னா ஒருவேளை அது இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? நகை விலை ஸ்லைட்லி ஏதாச்சும் குறையிறதுக்கு, தங்க விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல? அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அங்கே விலை ட்ரம்ப் விலை இந்த வரியை வந்து ஏற்ற என்ன ஆகும்னா டாலருடைய ரேட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. அப்படின்றப்போ மற்ற இதெல்லாம் விட இந்த தங்கத்தில் எது எடுத்தாலும் முதல்ல பாதிப்பு ஏற்படுத்துறது தங்கம் தான், மற்ற துறைகளை காட்டியும். அதனால தான் தங்கத்துடைய விலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சிக்கலில் மாட்டிக்குது எப்பயுமே. நீங்கள் பண்ணுற அட்வைஸ் என்ன சார்? இப்போ வாங்கலாமா, இல்லை சில பேர் இந்த காத்திருந்து வாங்கலாமா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் போயிட்டுனால கொஞ்சம் காத்திருந்து வாங்கலாமான்னு யோசிக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இல்லைங்க, எப்பயுமே காத்திருந்து வாங்கலான்றது வந்து ஒரு நல்ல யோசனை கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் பார்த்திங்கன்னா தங்கம் விலை கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இல்லை பல பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம யூடியூப் கமெண்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, தங்கம் யாருமே வாங்காமல் விட்டா இறங்கிடுங்க. அட என்னப்பா நீ வாங்குறது எவ்வளோப்பா, 1/2 பவுனோ 1 பவுனோ இல்லை 10 பவுனோ 100 பவுனோ அப்படி, அதுக்காக நீ வாங்காமல் இருந்தால் குறைஞ்சிருமா? கிடையாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற விஷயம் இருந்துச்சுன்னா மார்க்கெட் தனித்தனி மார்க்கெட் இருந்துச்சு. சென்னை மார்க்கெட் இருந்துச்சு, பாம்பே மார்க்கெட் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாம் குளோபலைஸ்ட் ஆகிடுச்சு. சர்வதேச அளவில் பார்த்தோம்னா ஒரே ரேட் ஆகி போயிடுச்சு. அமெரிக்காவில் உங்களுக்கு எல்லா மாகாணத்துலேயும் இருக்கிற ரேட்டும் ஒன்று தான். தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற
ரேட்டும் ஒன்று தான். நீங்கள் சொல்ற மாதிரி அந்த டேக்ஸ் மட்டும் வேரியேஷன் இருக்கும். டேக்ஸ் மட்டும்தான் வேரியேஷன், வேறு ஒன்றுமே கிடையாது. 6% இங்கே கூட இருக்குது மற்ற நாடுகளை விட, அவ்வளோதான். முதல்ல வந்து 15% இருந்தது, அதெல்லாம் இப்போ கம்மி பண்ணியாச்சு. 6% அவ்வளோதான வித்தியாசம், வேறு ஒன்றும். அந்த வித்தியாசம் தான் இந்த நாட்டுக்கும். மற்றபடி தங்கம் வந்து விலை குறையாது. ஏன்னா இதில் ஃபுல் ஃபோக்கஸ்ட் இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரு வணிகர்களும் முதலீட்டாளர்கள், பிக் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த ரோல் ப்ளே பண்ணுறதே. தங்கத்தினுடைய விலையை நிர்ணயிக்கிறதே அவங்க தான். அந்த குறிப்பிட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க மார்க்கெட்டில். அவங்க வந்து மற்ற மார்க்கெட்டில் இருந்து பணத்தை இது பண்ணாமல் இங்கே கோல்டில் நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கே வரவும், இங்கே அந்த உற்பத்தியாளர்கள், மைன் ஓனர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி வர தான் ரேட்டு வந்து நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்குது. ப்ளஸ் டாலருடைய மதிப்பையும் வச்சு அது கூடிக்கிட்டே இருக்கே தவிர, மற்றபடி நம்ம அரசாங்கமும் எந்த நாட்டு அரசாங்கம் நினச்சா கூட தங்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தங்க விலை அதிகமாகும் போது நீங்கள் பண்ணுற இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. வெள்ளி விலை குறையிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கு ஒரு காத்திருந்து வாங்கலாமான்ற வாய்ப்பு இல்லை. வெள்ளியும் குறையில, வெள்ளியும் ஏறிட்டு இருக்கு. இப்போ ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்கிறேன் பாருங்கள். 2024, 23, 23க்கும் 24க்கும் கம்பேர் பண்ணால் தங்கம் வந்து 44% விலை உயர்ந்திருக்கு 2024 டிசம்பர் வரைக்கும். வெள்ளி பார்த்திங்கன்னா 56% விலை உயர்ந்திருக்கு. அதுக்கு முந்தின வருஷத்தை விட இதாகிருக்கு. அப்போ 24 அவ்வளோ இருந்துச்சு இல்லையா, அப்போ 25 வந்திருக்கு. என்ன வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறப்போ நாங்கள் எல்லாருமே சொல்லியிருக்கோம் 80,000 ரூபா. அதுவும் நம்ம கோல்டு குரு சேனலில் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு அதை பற்றி சொன்னதே நான் தான். ஒரு கிராம் ஒன்று 10,000 ரூபாயும் ஒரு சவரன் 80,000 ரூபாயும் இந்த வருஷத்தினுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படி பற்றி பார்த்தோம்னா ஜனவரி 1ஆம் தேதி 2025 ஒரு கிராம் ஒன்று தங்கம் 7,150 ரூபா அப்படி இருந்துச்சு. வெள்ளி வந்து 98 ரூபா இருந்துச்சு. இப்போ 8 மாதம் தானே ஆயிருக்கு. இதில் மட்டுமே பார்த்திங்கன்னா தங்கம் 31.5%, 31.5% அப்ரிஷியேஷன் வேல்யூ ஆகிருக்கு. 7,150 ரூபாலேருந்து இன்றைக்கி 9,405 ரூபா, ஒரு சவரன் 75,000 ரூபா ஆகிடுச்சு. வெள்ளி பார்த்திங்கன்னா 98 ரூபாலேருந்து இன்றைக்கி 130 ரூபா, அதாவது 33%, கரெக்டாக சொல்லப்போனால் 33% விலை உயர்ந்திருக்கு. இப்போ பாருங்கள், தங்கத்தை விட வெள்ளியோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கூடிக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு கணக்கு இருக்குது. தங்கம் வந்து முதலீடாக மட்டும்தான் பார்க்கப்படுது, அடுத்தது ஆபரணமாக பார்க்கப்படுது. இது 2 தான். ஆனால் வெள்ளி அப்படி கிடையாது. வெள்ளியோட யூசேஜ் ஒன்று முதலீடு, இன்னொன்று ஆபரணம். நம்ம யூஸ் பண்ணுற பூஜை பொருட்கள், இந்த மாதிரி யுட்டென்சில் பண்ணுவாங்க, அது மாதிரி அதையும் தாண்டி டெலிஃபோன், அதாவது மொபைல் இருக்கு இல்லையா, மொபைலு, கம்ப்யூட்டர், சோலார் பேனல்ஸ், அதுக்கு இவி வெஹிக்கிள்ஸ், அப்புறம் மிலிட்ரி, இராணுவ தளவாடங்கிறதுக்கு, விண்வெளி ராக்கெட் இதுக்கெல்லாம் பயன்படுது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இப்போ வந்துடுச்சு. லேப்டாப், இந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வெள்ளியோட யூசேஜ் நிறைய இருக்குது. வெள்ளி அதுக்கான டிமாண்ட்ஸும் அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள். இப்போ பாருங்கள், ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இ வெஹிக்கிள் கிடையாது. அப்போ சோலார் பேனலும் பெருசாக யூசேஜுக்கு வரல. இது ஆனால் இன்றைக்கி வரும் காலத்தில் பாருங்கள், வண்டி எவ்வளோ வண்டி வந்து இ வெஹிக்கிள் தான் வந்துட்டுருக்கு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். அது ஒன்று. 2வது சோலாரும் நிறைய பயன்பாட்டில் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் வேணும் இல்லையா தயார் பண்ணுறதுக்கு. இப்போ வெள்ளியோட டிமாண்ட் ஏறும்ல, அந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து நிறைய ஆகுது. இதனால தான் வெள்ளியும் அதே சமயத்தில் சமகால அளவில் வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்குது. அதனுடைய பர்ஃபார்மன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ கோல்டு எந்த அளவுக்கு உயர்தோ அதை விட 2% எக்ஸ்ட்ரா தான் ஈல்டிங் தந்துருக்கு. இப்போ பேக் டு பெவிலியன் இப்போ வருவோம். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த 31% தங்கம் இது வரைக்குமே உயர்ந்திருக்கு. போன வருஷம் 44% உயர்ந்துச்சு. அப்போ இன்னும் மிச்சம் இருக்க 4 மாதம் இருக்குது. இவங்க போட்டிருக்க இந்த டாரிஃப் வார் அது இதெல்லாம் வேறு இருக்குது. இன்னும் மற்ற என்னென்ன விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கோ தெரியாது. எலெக்ஷன் வரப்போகுது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இந்த டிசம்பருக்குள்ளேயே அந்த ரேட்டு 80,000ன்றதையும் தாண்டி போயிடும் அப்படின்னு தான் இப்போ கரண்ட்ல சினரியா இருக்குது. நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். VVD, 8 years of legacy in consumer goods.